Okay, so now I'll give you the list of reactions in SN2 so that you will be able to predict the product of the various reactions. Say for example, if you take methyl bromide if you add aqueous NaOH, what will be the product? Identify the reaction by looking at the reagent. Aqueous NaOH கொடுத்திருக்காங்க. ஸோ நான் போன கிளாஸ்லேயே உனக்கு சொன்னேன் NaOH aqueous OHனா என்ன வரும்னு சொல்லியிருந்தேன். aqueous OHனா nucleophile. You should know that, you should remember the differences that I gave you for base and the nucleophile கொடுத்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஸோ அதை நீ பார்த்துக்கணும் அந்த இடத்துல. ஸோ அக்வஸ் OH கொடுத்தா நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியேஜென்ட் வந்து நியூக்ளியோஃபைல் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பைமாலிகுலர் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அதை. ஸோ நவ் வாட் வில் ஹேப்பன்? OH மைனஸ் வில் ரியாக்ட். ஸோ ஆர்கானிக் ஸ்கீமா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருந்தேன். என்னது? ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ உனக்கு ப்ராடக்ட் என்ன வரும்? உனக்கு ப்ராடக்ட் வந்து you will have CH3OH வரும். CH3OH plus NaBr. Very simple. Now this alkyl group will differ. மித்தைலாக இருக்கலாம், ஈத்தைலாக இருக்கலாம், ப்ரோப்பைலாக இருக்கலாம், டெர்ஷியரி பியூட்டைல், நியோபென்டைல். It can be any group, any R group substituted here will give you the corresponding alcohol in this reaction. So that's what you have to remember. That is first very simple nucleophile. So what is the nucleophile? OH minus is the first nucleophile. Okay, so ரெண்டாவது nucleophile என்ன போடுறோம்? Say for example, again you take, I am taking the same alkyl halide for better understanding. Suppose if I add HOH na என்ன? வாட்டர்னு அர்த்தம். HOH na வாட்டர்னு அர்த்தம். ஸோ வாட்டர்னா அதில் you should know ப்ளஸ் மைனஸ் எப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் உன்னால் ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். ஸோ இப்போ இதில் என்ன வரும்? ப்ராடக்டில் என்ன எப்படி வரும்? இதில் வந்து Br மைனஸ் CH3 ப்ளஸ் வாட்டரில் H ப்ளஸ் OH மைனஸ் இருக்கும் உனக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? உனக்கு வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜனில் இருக்கிற அந்த ரெண்டு லோன் பேர், ஆக்சிஜன் வில் ஹேவ் 2 லோன் பேர்ஸ் தட் வில் கோ அண்ட் அட்டாக் த கார்போகேட்டையானை போய் அட்டாக் பண்ணும். ஸோ யூ வில் ஹேவ் த product will be again methanol. Product will be again methanol plus the corresponding acid வெளில வந்துடும். You should know how to predict the product. நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோ. நான் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஈஸி ரியாக்ஷன்ஸ்லேருந்து பில்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ தட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வர ரியாக்ஷன்ஸும் உனக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போ போடுறதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் again I will take methyl bromide. methyl bromideல வந்து if I add say Me na methyl group, Me inga you have ONA, O minus Na plus. So you should know how to create plus minus, then plus minus, and then attach the corresponding product. So அந்த ப்ராடக்ட் எடுத்து நீ அங்கே அப்படியே அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் நியூக்ளியோஃபைல் எதுவும் ஆக்ட் பண்ணணும்? திஸ் வில் ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபைல். தட் இஸ் அது என்ன குரூப்? அது யூ ஷுட் நோ தட் எம்இனா மித்தால் குரூப்பு, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு குரூப். யூ ஷுட் பி ஃபெமிலியர் வித் த பாண்ட் லைன் ஃபார்முலா ஸ்டடிட் இன் த 11th standard. ஸோ ஹியர் யூ ஹேவ் த O group, I mean CH இருக்கும். You will have CH and then you will have the O minus here. So this group will be the nucleophile. This group will be the nucleophile that will come and attach itself to the alkyl group. இந்த இதில் போய் இங்கே அட்டாச் ஆகும். இந்த ப்ளஸில் வந்து இது அட்டாச் ஆகும். இது ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் உனக்கு அந்த இடத்துல? ஸோ யூ வில் ஹேவ் CH3 அங்கே O இருக்கும். இந்த இடத்துல அந்த CH3 வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ யூ ஷுட் பி ஃபெமிலியர் வித் வாட் இஸ் த நியூக்ளியோஃபைல். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். இந்த மந்திரத்தை அடிக்கடி நீ சொல்லிகிட்டே இருக்கணும். 12th முடிக்கிற வரைக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கணும். எஸ்பெஷலி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வரைக்கும் பண்ணும்போது. இன்ஆர்கானிக்கலுக்கும் இதே ரூல் தான். இன்ஆர்கானிக்கில் நிறைய ரியேஜென்ட் இருக்கும் உனக்கு, பட் ஆர்கானிக்கில் வந்து கம்மியான ரியேஜென்ட்ஸ் நீ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்.
So what is the product formed here? Product formed here is the ether. What is the product formed here? Product formed here is the alcohol. Okay, so இது வந்து predict the product. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து யூ வில் ஹேவ் 4 types ஆஃப் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து predict the product, ரெண்டாவது கொஷின் வந்து கன்வர்ஷன் ப்ராப்ளம், மூணாவது கொஷின் வந்து நேமிங் ரியாக்ஷன், நாலாவது கொஷின் வந்து டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, அதை ரீகேப் பண்ணிக்கோ. இப்போது இதே கொஷினை வந்து ஹவு வில் யூ ப்ரிப்பேர் ஈத்தர், ஹவு வில் யூ ப்ரிப்பேர் ஈத்தர், இந்த ஈத்தர் கேட்கலாம். இந்த ஈத்தரோட பேர் எப்படி வரும் உனக்கு? நான் எனிவே ஈத்தர் சாப்டரில் திருப்பி சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்துட்டோன்றதுனால உனக்கு அது சும்மா ரீகேப்புக்காக நான் கொடுக்குறேன். இங்கே நவ் யூ நோ தட் இதோட பேர் என்ன? இதோட பேர் என்ன? 1 2 3 2 ப்ரோப்பனால். திஸ் இஸ் 2 ப்ரோப்பனால் இல்லையா? அதாவது ரெண்டாவது பொசிஷனில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆல்கஹாலில் இருக்கிற இந்த ஹெச்சை எடுத்துகிட்டு அங்கே வந்து நம்ம CH3 போட்டுட்டோம். ஹெச் இருந்தால் ஆல்கஹால், CH3 இருந்தால் இந்த குரூப்புக்கு பேர் என்ன? இந்த குரூப்புக்கு பேர் மீத்தாக்சைடு, மீத்தாக்சைடுன்னு பேர். அப்போ என்ன வரணும் உனக்கு? ஸோ இட் வில் பி 2-methoxy propane. 2-methoxy propane. கொஷின் என்ன? ஹவு வில் யூ ப்ரிப்பேர் 2-methoxy propane? ஸோ உனக்கு அதில் நீ பார்த்துக்கணும் இந்த இடத்துல உனக்கு என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்றது. ஸோ யூ ஷுட் டேக் ஒரு நீ மைனஸ் போட்டேன்னா யூ கேன் ஈஸிலி ஃபார்ம். ஒன்று இதை மைனஸ் இதை ப்ளஸ் போடலாம், இல்லை இதை மைனஸ் இதை ப்ளஸ் போடலாம். எப்படி போட்டிருந்தாலும் SN2 ரியாக்ஷனில் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சோடியம் சால்ட்டை நீ எடுத்துட்டேன்னா ஈஸியாக நீ இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு நோ டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, இது வந்து மூணாவது இது. தென் யூ கேன் டேக் எனி alkyl group as I told you. This group can be any alkyl group, and this group can be any alkyl group. Ethyl, isopropyl, propyl, tertiary butyl, neopentyl, alkyl group எது வேணாலும் இருக்கலாம். எந்த ஆல்கைல் குரூப்போட நான் கரஸ்பாண்டிங்கான உனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ நான் உனக்கு என்னோடய ஒர்க் ஷீட்டில் ஹோம்ஒர்க்கில் என்ன கொடுப்பேன், இது எல்லாம் நீ இதை மாற்றணும். இந்த வேரியஸ் ஆர் குரூப்பை போட்டு இங்கேயும் வேரியஸ் ஆர் குரூப்பை போட்டு என்னென்ன காம்பினேஷனில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்டெல்லாம் உன்னால் கொண்டு வர முடியும் அப்படின்றது நீ போட்டேன்னு சொன்னேன்னா யூ வில் பிகம் வெரி தரோ வித் திஸ் ரியாக்ஷன், ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ஸ்டடி திஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்த நியூக்ளியோஃபைல் நம்ம என்ன பண்ணலாம்? அகெயின் வில் டேக் த சேம் மிథைல் புரோமைடு. மிథைல் புரோமைடு எடுத்துக்கலாம். ஸோ மிథைல் புரோமைடில் methyl bromide, if you treat it with say Ki or sodium iodide, what is the rule? Identify the reaction by looking at the reagent. இதில் பார்த்தீங்கன்னா என்ன? ப்ளஸ் மைனஸ் க்ரியேட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் போட்டோன்னா என்ன ஆகும்? Now I minus is a nucleophile. I minus is a nucleophile. So you should know that this will undergo SN2 reaction. ஸோ SN2 ரியாக்ஷன் வருதுன்னு சொன்னால் ப்ராடக்ட் உனக்கு என்ன வரணும்? CH3I வந்துடும். CH3I + KBr. Simple. Identify the reaction by looking at the reagent. Very important. You should know, once you know that this is a nucleophile, easily you will predict the product. Very easily you can predict the product. Now I will give you one question. See whether you are able to answer it. NH3 will give you what? So what will be the product for this reaction? What will be the product for this reaction? Act பண்றதுன்னு சொன்னா then you should know it is a SN2 reaction. So what will happen? So இப்போ இந்த NH3 நீ எப்படி ட்ரீட் பண்ணணும்? NH3 will be treated like 11th பார்த்துருக்கோம் நம்ம லூயிஸ் கரஸ்பாண்டிங் லவ்ரி ப்ரான்ஸ்டட் கான்செப்டில் பார்த்துருக்கோம். டெஃபினேஷன் ஆஃப் அன் ஆசிட் அண்ட் அ பேஸ். டெஃபினேஷன் ஆஃப் அன் ஆசிட் அண்ட் அ பேஸ். ஓகே, ஸோ அமோனியா வந்து இந்த மாதிரி இருக்கும் உனக்கு, இந்த மாதிரி உனக்கு அமோனியா வரும். ஸோ திஸ் வில் பி த நியூக்ளியோஃபைல் தட் வில் பி அட்டாக்கிங் த ஆல்கைல் ஹாலைட். ஸோ இதில் எப்படி வரணும்? ப்ளஸ் மைனஸ். நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் யூ ஹவ் டு கிரியேட். ஸோ இதில் ப்ளஸ் மைனஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? NH2 மைனஸ் H+. ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் போட்டேன்னு சொன்னேன்னா உனக்கு என்ன வரும்? தென் யூ ஹவ் டு அட்டாச் இட். அவ்வளோதான். அதை அட்டாச் பண்ணனா உனக்கு ப்ராடக்ட் வந்துடுவாங்க. யூ வில் ஹேவ் த ப்ராடக்ட் தட் இஸ் ஃபார்ம்ட் இன் த ஃபைனல் ஸ்டெப்பில் உனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ வாட் வில் பி தி ப்ராடக்ட்? இப்போது CH3 NH2
CH3NH2 plus HBr. So what is this compound? This compound is called as methylamine or aminomethane. Aminomethane. இது IUPAC நேம், அது காமன் நேம். இது நம்ம அமீன்ஸ் சாப்டரில் திருப்பி பார்க்க போகிறோம் இதை நம்ம. ஸோ நவ் யூ ஷுட் நோ தட் த சேம் ரியாக்ஷன் வில் பி ரிப்பீட்டட் இன் ஆல் சாப்டர்ஸ். உனக்கு அதை நீ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா யூ வில் பிகம் அ மாஸ்டர். யூ வில் மாஸ்டர் தி சப்ஜெக்ட். Very easily you will master the subject. So you should know how to predict the product. That is very important. Okay. We will take another example. Say for example, anything, any compound if you take, you should be able to identify whether it is என்ன reaction தெரிஞ்சுக்கணும். Suppose if I give you RNH2 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. RNH2 கொடுக்குறேன். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். CH3NH2. What will be the product? What will be the product? என்ன பண்ணணும்? Identify the reaction by looking at the reagent. CH3NH2ல lone pair இங்கே இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் மைனஸ் ப்ளஸ் க்ரியேட் பண்ணணும். இதில் மைனஸ் ப்ளஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். NH2ல வரும்போது என்ன ஆகும்? தென் இதே இந்த சீரீஸ்லேயே வந்து யூ ஷுட் நோ தட் நெக்ஸ்ட்டு NH2 மைனஸ் இருக்கு இல்லையா? அதில் நோ NH2 மைனஸில் NH2 மைனஸ் இருக்குல்ல, அது இது டிசோசியேட் ஆகும்போது என்ன ஆகும்? NH வந்துடும். அது NH ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக வந்துடும். This will become NH. Okay. So மூணு ஹைட்ரஜன் ஒன்று வெளில போகும் அந்த இடத்துல. You should know that. That is how we have to remember this. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்? ப்ராடக்ட் என்ன வரும்ன்றதை கெஸ் பண்ண முடியறதுனால ஸோ திஸ் மைனஸ் வில் கோ on attack this plus. This plus will go on attack this product. ஸோ என்ன வரும் உனக்கு அப்போது? இந்த இடத்துல CH3 இருக்குது, பிஆரில் இருக்கிற CH3 பிஆரில் இருக்கிற CH3 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே NH வந்துடும் சொன்னேன். அப்புறம் அங்கே இருக்கிற CH3 இங்கே வந்துடும். NHல இருக்கிற CH3 வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு இங்கே இருக்கிறதுல இந்த H, இதில் H வந்தது இல்லையா? அந்த H வந்து பிஆர் கூட போய் இங்கே வந்துடும் உனக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் இதெல்லாம் நம்ம அமீன்ஸ் சாப்டரில் படிப்போம். அந்த நோமன் கிளேச்சர் நான் உனக்கு அப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ திஸ் வில் பி டைமிதைலமீன். ஸோ நேம் பற்றி இப்போ நீ ஒரி பண்ணிக்க வேண்டாம். யூ ஷுட் நோ தட் உன்னால் நியூக்ளியோஃபைல் ஐடென்டிஃபை பண்ண முடியறதான்னு பார்க்கணும். நியூக்ளியோஃபைல் ஐடென்டிஃபை பண்ண முடியறதான்னு பார்க்கணும். ப்ளஸ் அந்த ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸை எப்படி போடுறதுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸை போடுறதுக்கு நீ கற்றுன்ட்டேன்னா ஈஸியாக உனக்கு ப்ராடக்டை ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். ஓகே. இப்போ அதுலேயே ஃபர்தராக ஐ வில் மேக் இட் ஃபர்தர் மோர் ரியாக்ஷன். அதுலேயே இன்னும் ஒரு நைட்ரஜன் இருக்கு இல்லையா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்? 2 கொடுக்குறேன் நான். I will take 2 methyl and then இங்கே ஒரு மீத்தாயில் போட்டேன் இல்லையா? இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் உனக்கு வந்துடுறது இப்போது. ஸோ இப்போ என்ன ஆகும்? திருப்பி இதே ரியாக்ஷன் தான் நடக்கும். என்ன? எண்ணில் இருக்கிற அந்த ஒரு ஹைட்ரஜன் டிசோசியேட் ஆகும். எண்ணில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் டிசோசியேட் ஆகி N மைனஸாக வந்துடும், H ப்ளஸ்ஸாக வந்துடும். அந்த N மைனஸ் என்ன பண்ணும்? இட் வில் கோ அண்ட் கெட் அட்டாச் இட் செல்ஃப் டு த ரியாக்டன்ட்டில் இருக்கிற CH3Br இருக்கு இல்லையா? ஸோ யூ ஷுட் நோ CH3 plus Br minus இங்கே N minus H plus வந்துடும் உனக்கு. ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே CH3 இருக்குது. இந்த மைனஸ் வந்து எது கூட போய் அட்டாச் ஆகிடுது உனக்கு? அங்கே NH3 கூட அட்டாச் ஆகிடுறது, CH3 கூட அட்டாச் ஆகிடுறது. ப்ளஸ் HBr உனக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். If you know how to create plus minus in the reagent and the reactant, you will be easily able to, you will predict the product of the reaction. So அதுக்கு முன்னால் நீ வந்து நான் சொன்ன மாதிரி அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா இல்லை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நீ போட்டுடலாம். ஓகே. ஸோ ஐ எம் கிவிங் யூ வேரியஸ் காம்பினேஷன் in which you will know how to identify the reaction. Okay, again I will take the same compound for familiarity purpose. Yes, சொல்லு. இது வர்க்ஷீட் தருவீங்க சார்? என்னடா இதில் வர்க்ஷீட் தருவீங்க சார்? உண்டு எல்லாத்துலேயும் உண்டு ஒர்க் ஷீட்டு. ஓகே சார். எல்லாத்துலேயும் உண்டு. ஆமாம். அதை அப்பப்போ சால்வ் பண்ணிடணும். நான் உனக்கு அனுப்புகிறேன். வரலைன்னா இம்மீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணு. வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு சொல்லாத. ஓகே, வரல சார் எனக்கு அப்படின்னு சொல்லாத. நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவேன். வந்துடுத்துன்னா இமீடியட்டாக பார்த்துட்டு உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிடு, வந்திருக்கா வரலையா அப்படின்றது. ஐ வில் ட்ரை டு இன்கார்பரேட் இந்த OneNote இட் செல்ஃப் ஸோ தட் நீ அந்த OneNote ஆக்சஸ் பண்ணும்போதே உனக்கு அதில் ஒர்க் ஷீட் வர மாதிரி நான் பண்ணுறேன். அப்போ உனக்கு அது ஈஸியாக இருக்கும் அது.
ஸோ ஐ திங்க் எல்லாராலையும் ஒன் நோட் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியறது இல்லையா? யூ கேன் ஆக்சஸ் தி ஒன் நோட் ஆல் ஆஃப் யூ. சார் எனக்கு அந்த லிங்க் வரல சார். மெயிலில் அன்றைக்கி அனுப்பிச்சிட்டு பார்க்க சொன்னேன்டா, பார்க்கலையா நீ அன்றைக்கி? சார் செக் பண்ணேன் சார், ஆனாலும் இல்லை சார். அதில் என்னது இல்லை? லிங்க் வரலையா? லிங்க் ஓப்பன் ஆகலையா? லிங்க் வரல சார். வேறு யாருக்காவது வந்திருக்கா? சார் எனக்கு ஓப்பன் ஆகுது சார். ஓப்பன் ஆச்சா? சார் எனக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் வந்துடுது சார் இல்லையா? ஓகே. ஒன்ஸ் இந்த லிங்க் ஷேர் பண்ணிட்டேன்னா இங்கே நான் என்னென்ன எழுதுறனோ எல்லாமே உனக்கு வந்துட்டு இருக்கும். அது நீ தனியாக நான் உனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமாம் சார், நீங்கள் அன்றைக்கி எழுதும் போதே அங்கே எல்லாம் ஃபில் ஆகிட்டு இருந்தது சார். ஆமாம். நீ சஞ்சய், அது கொஞ்சம் டைம் ஆகும்டா. இன்டர்நெட்டுக்கு இந்த ஒன் நோட் வந்து கொஞ்சம் பெரிய சாஃப்ட்வேர். அது ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஆகும். அது நீ லிங்க்கை ஓப்பன் பண்ணிப்பாரு. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வருதான்னு பார்த்துட்டு சொல்லு. வரலன்னு நினைக்கிறேன் சார். மெயில் வந்துடுத்து, மெயில் ஓப்பன் ஆகலைன்னு, அந்த லிங்க் ஓப்பன் ஆகலைன்னு சொன்னான் அவன். நீ லிங்க் ஓப்பன் வரல சார். ஏய், உன்னோட மெயில் ஐடியை நீ டைப் பண்ணல? ஆமா சார். அப்போ நீ மெயில் செக் பண்ண சொன்ன. அதுக்கு முன்னாடி நீங்க அனுப்பிச்சதெல்லாம் வந்தது சார். அந்த ஒன் நோட் லிங்க் மட்டும் வரல சார். ஏய், ஒன் நோட்டை ஷேர் பண்ணி உன்னோட இமெயிலை டைப் பண்ணி இமெயிலை செக் பண்ணுறான்னு சொன்னா இல்லையா ஒன்று? ஆமா சார். பண்ணியா? அதை செக் பண்ணேன் சார், அங்கதான் சார் இல்லை சார். ஒன் நோட் லிங்க் வரலையா? அப்போ அப்பயே சொல்ல வேண்டியது தான் நான் வரலன்றத. அப்போ அன்றைக்கி சொல்லாதனால தான் அது நான் உனக்கு வந்துடுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். எனிவே, நான் திருப்பி ஷேர் பண்ணுறேன். அந்த மெயிலை போய் பாரு. நீ ஆப் ஓப்பன் பண்ண முடியல. என்னடா லிங்க்லேருந்து ஆப்பில் ஓப்பன் பண்ண முடியல சார். ஆப்பில் ஓப்பன் பண்ண முடியல சார். பண்ண முடியலையா? இல்லை சார். உன் கம்ப்யூட்டரில் ஒன் நோட் ஆப் இருக்கா? இருக்குது சார். அது வெறும் ப்ரௌசரில் தான் இருக்குது சார். அது வந்து ஆப்பில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆப்ஷனே இல்லை சார். இல்லை, இப்போ உனக்கு ஒன் நோட்டை ஓப்பன் ஆகுதா இல்லையா? சார் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது சார். ஆப்பில் ஓப்பன். அதுதான் நீ லைசன்ஸ்டு வெர்ஷன் வச்சுருக்கியா எம்எஸ் ஆஃபீஸ்? எஸ் சார். அப்போ வருமே, கண்டிப்பாக வருமே உனக்கு அதில். சரி, இல்லைனா நீ ஒன்று பண்ணு. உன்னோட ஒன் நோட் டெஸ்க்டாப் ஒன் நோட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அது என்ன வெர்ஷன்னு பாரு. இப்போ பார்த்தேன்னா நான் இப்போ இங்கே ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாரு. இப்போது இது தெரியறதா? இங்கே என்ன வந்திருக்கு மேலே? ஒன் நோட் ஃபார் விண்டோஸ் 10ன்னு இருக்கா? இருக்கா? இன்னொன்று இருக்குது பாரு. இது பாரு. இது பார்த்தேன்னா இது ஒன் நோட் ஃபார் டெஸ்க்டாப்னு வரும். இது திஸ் வில் பி ஒன் நோட் ஃபார் டெஸ்க்டாப்னு இருக்கும். அது நீ தனியாக டவுன்லோட் பண்ணி வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. 2 வெர்ஷன் இருக்குது ஒன் நோட்டில். சரியா? there are 2 versions of OneNote. சப்போஸ் உங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஓப்பன் ஆகலைன்னா இன்னொன்று டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிப்பாரு. ஓகே, உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் ஐ வில் கன்வெர்ட் இட் இன்டு பிடிஎஃப் அண்ட் தென் ஐ வில் சென்ட் இட். ஏன்னா பிடிஎஃபாக போட்டேன்னா அது ஒரு மாதிரி கச்சாமுச்சான்னு வரும். அதனால தான் நான் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணல சார். நீங்கள் போட்டி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய இது பிளாங்காக வந்தது சார். அதனால தான் அதை நான் பண்ணல நான். ஏன்னா இது போர்டு வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் இது. ஸோ எப்படி வேணாலும் நான் இதை பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த பிடிஎஃபாக பண்ணுறது கஷ்டம். இது சார் இந்த ஒன் நோட் யூ சென்ட் இன் தி வாட்ஸ்அப் குரூப் சார்? யா, நோ, ஐ வில் ஜஸ்ட் ஆட் இட் ஹியர். வேறு யாருக்காவது ஒன் நோட் வரலைன்னா இப்போ சொல்லு. ஐ வில் ஆட் யுவர் இமெயில் ஐடி ஹியர். யூ டெல் மீ அண்ட் செக் நவ் இட் செல்ஃப் அண்ட் தென் யூ see whether it is open. ஸோ யா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தேன்னா நெக்ஸ்ட்டு நியூக்ளியோ ஃபைல் எப்படி இருக்கும்? Say for example, if I take KCN, potassium cyanide. Again, you should know what is the rule. Identify the reaction by looking at the reagent. Plus minus. That's all. Done. Now you see the minus. This is the nucleophile. Just go and attack this. So you will have the SN2 reaction. Simple. So now if you want to have a detailed structure, K is ionic, cyanogen will be having C triple bond N. So this is plus and this will be minus. Now this will go on, this minus will go on attack this carbon. So you will have the CH3. So if you want to write it in detail, you can write it in detail like this, CH3, because this is very important till you understand the basic concepts of organic chemistry. So in the plus la vandu இந்த கார்பன் வந்து அட்டாச் ஆகிடும். இந்த மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகிடும். இதுதான் நம்ம எப்படி எழுதுவோம்? we can write it like this, CH3CN. so methyl cyanide. So any reaction product you can easily predict it. It's very easy, very easy. You can predict it.
நீ இதை முடிச்சதுக்கப்புறம் பாரு, யூ வில் பி ப்ரெடிக்டிங், சார் நீங்கள் என்ன ரியாக்ஷன் வேணாலும் கொடுங்க சார், நான் போடுறேன் பாருங்கள் சார்னு சொல்லுவாங்க பாருங்கள் எல்லோரும். ஆல் ஆஃப் யூ வில் சே தட். தென் KBr, of course. Organic chemistry, we don't worry about the byproduct. We focus mainly on the major product. So methyl cyanide you have. Okay. இப்போ இதே ரியாக்ஷனில் I will give you a small variation, CH3Br plus AgCN. AgCN இதில் பார்த்தா இருக்கும் apparently when you look at it, சார் நீங்கள் தானே சொன்னீங்க ப்ளஸ் மைனஸ் போட்டு அதே ப்ராடக்ட்டை போடும். பட் இங்கே ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. என்ன வேரியேஷன்னா, இது வந்து நீ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் வேரியேஷன், தட் இந்த ப்ளஸ் மைனஸ் போடும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். Silver is a very big ion. Silver is a very big ion. When the ion is very big, okay, you remember this sigma is equal to Q by A ன்னு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். நான் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு அது தெரியாது. I mean, if you have known, it's good. If you don't know, I'll take you later, as I told you in the bridge course. Sigma is equal to Q by A இருக்கு, where A is the area of the atom, Q is the charge of the atom. This is the charge, A is the area or volume of the atom, whatever it is. So இப்போ இந்த A பெருசாச்சுன்னு சொன்னால், A வால்யூம்ஸ் பெருசாச்சுன்னு சொன்னால், then the sigma value வந்து கம்மியாகிடுது. Anyway, let's not go into the details of all these things. This is covalent in nature. AgCN will be covalent in nature. Potassium cyanide will be ionic in nature. Therefore, you will have the plus minus distinctly formed in KCN. Whereas AgCN அப்படி டிஸ்டிங்க்டாக ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு, இது கோவலண்ட் பாண்ட் இருக்கும். ஏஜிக்கும் சிஎனுக்கும் நடுவில் கோவலண்ட் பாண்ட் இருக்கும். ஸோ கோவலண்ட் பாண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு, ஆக்சுவலாக ஏஜி சி ட்ரிபிள் பாண்ட் என், இந்த பாண்டு உடையாது, ஏன்னா இது கோவலண்ட் பாண்ட். இது அதனால் இந்த லோன் பேர் இருக்குது பார்த்தியா, இந்த லோன் பேர் தான் இதை போய் அட்டாக் பண்ணும். இந்த லோன் பேர் தான் இதை போய் அட்டாக் பண்ணும். ஸோ அந்த லோன் பேர் அட்டாக் பண்ணுறதுனால என்ன ஆகும், யூ வில் ஹேவ் CH3 3 இங்கே வந்துடுறது. இங்கே அந்த லோன் பேர் நைட்ரஜன் வந்து இங்கே அட்டாக் பண்ணுறதுனால, நைட்ரஜனுடைய லோன் பேர் இங்கே வர்றதுனால யூ வில் ஹேவ் நைட்ரஜன் வித் ட்ரிபிள் பாண்ட் C இங்கே வந்துடும், மைனஸ் சார்ஜோடு வந்துடும் C இந்த இடத்துல. நவ் நைட்ரஜன் வில் ஹேவ் அ ப்ளஸ் சார்ஜ். நைட்ரஜனுக்கு 4 பாண்டு வந்துடுறதுனாலே ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். You will have this minus plus x minus இங்கே வந்துடும் உனக்கு. Okay, so you will get what you get a CH3NC. அப்படின்னா என்ன, methyl isocyanide. இதெல்லாம் this is called as amphident nucleophile. What are amphident nucleophile? Amphina என்ன, 2, amphibian, ambidextrous. சிவாஜி படத்தில் பார்த்தோன்னா ரஜினிகாந்த் 2 கையால் சைன் பண்ணுவான். அந்த எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் சைன் போட்டு கொடுப்பான், அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் சைன் போட்டு கொடுப்பான். ஆம்ஃபி மீன்ஸ் 2, டெக்ஸ்ட்ரஸ். ஆம்ஃபிடெக்ஸ்ட்ரஸ்னால் 2 கையாலையும் எழுதுவாங்க. நண்பன் படத்தில் வைரஸ் எழுதுவான் பார், யூ கேன் ரைட் இட் வித் போத் ஹேண்ட்ஸ். ஆம்ஃபிடெக்ஸ்ட்ரஸ். ஆம்ஃபி மீன்ஸ் 2. ஸோ 2, that means this can attach either with C கூட போய் அட்டாச் ஆகலாம், or N கூட போய் அட்டாச் ஆகலாம். N can attach and C can attach. Those are called as amphident nucleophiles. அதே மாதிரி CNS, thiocyanide and isothiocyanide. Thiocyanide and isothiocyanide. Similarly, you have O-nitro. O will go and attach, and NO2, N will go and attach. So these are all called as amphident nucleophiles. Depending upon which atom gets attached to the atom, that they are called as amphident nucleophiles. Usually ரெண்டு தான் இருக்கும், இந்த பக்கம் அட்டாச் ஆகும் இல்லை அந்த பக்கம் அட்டாச் ஆகும். So you should know that. Okay, so that is another nucleophile that we can see that. Then the next nucleophile நிறைய இருக்குது. I am just trying to make you familiar with the concept so that you will be very familiar with this. So I will take this methyl bromide. Methyl bromide la, suppose if I add NaNO2, sodium nitrite or potassium nitrite, ITE. NO3 போட்டா nitrate, NO2 போட்டா nitrite. என்ன பண்ணணும், identify the reaction by looking at the reagent, plus minus. கண்ணை மூடின்னு அதை போட்டுடணும் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. That's all is the reaction. Over. CH3, NO2,
CH3NO2 plus either NaBr or KBr. NaBr or KBr. So this is what you get. This is something similar to the cyanide. Something similar to the cyanide. Okay. So then இப்போ அதே something similar to the silver cyanide ன்னு சொன்னதுனால again if I give you CH3Br, suppose if I give you AgNO2 கொடுத்தா என்ன ஆகும்? You should know that it is a covalent compound. Therefore எது attach ஆகும்? இதில் N attach ஆச்சு, அப்போ இதில் எது attach ஆகும்? O attach ஆகும் இதில். So you should know that. You should know that CH3O CH3ONO வரணும். So அந்த attachment ஆகிற group வந்து it will be different-ஆக இருக்கும். 1O. பட் இதை நீ வந்து இது ஒன்லி ஃபார் JEE அட்வான்ஸ்டு லெவலில் தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். பட் அதர்வைஸ் யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் அஸ் CH3NO2ன்னு நீ இதை எழுதிடலாம். பட் ஒன்லி திங் இஸ் அந்த லிங்கேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட்ஸ் வாட் யூ ஹவ் டு ரிமெம்பர். லிங்கேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். தட்ஸ் வாட். பட் காம்பவுண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம எழுதுவோம் ப்ராடக்ட்டில். லிங்கேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, தட் இஸ் another type of nucleophile that you can have. Similarly, suppose if you take say CH3Br CH3Br வந்து நான் suppose if I give you CH3COOAg, what is this? சில்வர் ரெண்டு கார்பன் இருக்கு இல்லையா? சில்வர், அங்கே சில்வருக்கு பதிலாக H இருந்தால் என்ன இருக்கும்? எத்தனோயிக் ஆசிட் இருக்கும். சால்ட்டாக எடுத்துருக்கிறதுனால சில்வர் எத்தனோயேட் எப்படி வரும்? அது CH3COOH ப்ளஸ் AgOH. அப்போ என்ன ஆகும்? Ag ப்ளஸ் அண்ட் OH மைனஸ், இது ப்ளஸ் இது மைனஸ் இருக்கும்போது வாட்டர் மாலிகுல் இருக்கும். ஆசிட் ப்ளஸ் பேஸ் வில் கிவ் யூ சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ யூ கெட் சில்வர் எத்தனோயேட். இப்போ இதில் போட்டால் உனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? ஸோ யூ ஷுட் நோ வாட் டு டூ. ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், திஸ் இஸ் மைனஸ். ஸோ இந்த CH3COO குரூப் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது எப்படி இருக்கும்? CH3COO குரூப்பு CH3 C double bond O minus Ag plus இந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் நோயிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட். ஸ்ட்ரக்சர் தெரியலன்னா உனக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். தப்பாக போட்டுவிடும் நீ அந்த இடத்துல. இப்போது இந்த Ag ப்ளஸ் வந்து அயனிக் ஃபார்மில் இருக்குது. திஸ் இஸ் அயானிக். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற பாண்டு வந்து அயனிக் பாண்டு. அப்போ என்ன ஆகும் உனக்கு? ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸில் போய் அட்டாச் ஆகும். ப்ளஸில் போய் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ப்ராடக்ட் உனக்கு ஃபார்ம் ஆகும்? CH3 அப்படியே வந்துடும். அந்த மீத்தாயில் புரோமைடில் இருந்து CH3 அப்படியே வந்துடும். இதில் எது போய் அட்டாச் ஆகும்? அந்த O மைனஸ் வந்து அட்டாச் ஆகும். O மைனஸ் அட்டாச் ஆகி கார்பன், அதுக்கு டபுள் பாண்டு O இங்கே வந்துடும். இந்த இடத்துல CH3 வந்துடும். ப்ளஸ் AgBr வந்துடும். நல்லா பார்த்துக்கோ. ஓகே, இப்போ நம்ம இதை எழுதும்போது எப்படி எழுதுவோம்? நார்மலாக எழுதும்போது எப்படி எழுதுவோம்? CH3COOCH3 அப்படின்னு எழுதுவோம். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அன் எஸ்டர். இதுக்கு பேர் எப்படி வைப்போம்? ஸோ சப்போஸ் இதுதான் வந்து பேரண்ட் காம்பவுண்டு CH3COOH. இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. லாங்கஸ்ட் கார்பன் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும்? 1 2 வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்? எத்தனோயிக் ஆசிட்னு வரும். திஸ் இஸ் எத்தனோயிக் ஆசிட். பேரண்ட் காம்பவுண்ட் என்ன? எத்தனோயிக் ஆசிட். அதில் வந்து மீத்தால் குரூப்பை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ அதோட பேர் என்ன வரும்? மீத்தாயில் எத்தனோயேட். சால்ட் வந்துடுறது உனக்கு. மீத்தாயில் எத்தனோயேட். இது எப்படி ஃபார்ம் ஆச்சு? எத்தனோயிக் ஆசிட் ப்ளஸ் மெத்தனால் போட்டோன்னா இது வரும் உனக்கு. இந்த காம்பவுண்டோட பேர் நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ யூ கெட் மீத்தாயில் எத்தனோயேட் ப்ராடக்ட் இங்கே ஃபார்ம் ஆகிடுது. சிம்பிள். ஸோ identify the reaction by looking at the reagent. Create plus minus and then see the structure, attach the respective compounds, you get the product. Very simple. Very simple. So I can go on giving you a lot of reactions. Say for example, again you take CH3Br. Suppose if I give you lithium aluminum hydride. This is called as lithium aluminum hydride. Some of you might have heard of this reagent. Some of you might not have heard of this reagent. This is basically a reducing agent. RA. Reducing agent. Hydride na enna? H minus வரணும்.
H மைனஸ் வரணும். இப்போ குளோரைடு, புரோமைடு, அயோடைடு, ஆக்சைடு, சல்ஃபைடுலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்னது மைனஸ். ஐடைடுன்னு வந்தால் மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஹைட்ரஜன் இஸ் அ டைசி எலமெண்ட், 10th படிச்சிருப்பேன். குரூப் 1லேயும் வரும், குரூப் 17லேயும் உனக்கு வரும் அது. therefore H மைனஸ் இருக்கும். ஸோ as I told you, identify the reaction by looking at the reagent. Reagent is now a reducing agent. Reducing agentனா என்ன, ஹைட்ரஜனை ஆட் பண்ணும். ஹைட்ரஜனை ஆட் பண்ணால் என்ன, ஹைட்ரைடை ஆட் பண்ணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் போட்டுட்டோம், இதில் ப்ளஸ் மைனஸ் போட்டுட்டோம். என்ன ஆகும், திஸ் H will go and attack this carbon. ஸோ கார்பன் அட்டாக் பண்ணால் என்ன இருக்கும் உனக்கு, CH3H வந்துடும், CH3H வந்துடும், ப்ளஸ் அந்த Br மைனஸ் வெளியில் வந்துடும். CH3Hனா என்ன அர்த்தம், இதை நம்ம எப்படி எழுதலாம், CH4. அப்படின்னா என்ன, வாட் இஸ் த ப்ராடக்ட், product formed is a alkane, that is a methane. Product formed is a alkane, that is a methane. Okay, so this is how you identify the different nucleophiles that can be added to the haloalkanes to predict the product. Okay, so I suppose now it is clear to all of you. Let me take you through this very quickly and see whether you are able to go through the various nucleophiles that we have seen today. Different sets of nucleophiles.